ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி கிச்சன் ரீஆர்கனைசிங் தான். ரீஆர்கனைசிங் கூடவே சேர்ந்து டீப் கிளீனிங்கும் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வாங்கியிருக்க புது பொருள்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட கிச்சனோட லுக் இப்படி தான் இருக்குது. அண்ட் டீப் கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சிங்கில் இருக்க வெசல்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி கிளியர் பண்ணிட்டேன். ஸோ தட் நம்ம டீப் க்ளீன் பண்ணும்போது நிறைய வெசல் வாஷ் பண்ணுறதுக்கு வரும். அப்போ நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுன்றதுக்காக நான் அடிக்கடி கிச்சனை ரீஆர்கனைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா நம்ம வீட்டில் தான் ரொம்ப அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அது ஒரே இடத்தையே பார்த்துட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே போர் அடிச்சு போயிடும். ஸோ அடிக்கடி நம்ம ரீஆர்கனைஸ் பண்ணுறது மூலமா ஓகே நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளுக்கு இருக்கும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. அதனால நான் அடிக்கடி இந்த மாதிரி ரீஆர்கனைஸ் பண்ணுறது, எதனா புதுசாக திங்ஸ் வாங்கி வேறு மாதிரி டெக்கரேட் பண்ணுறது, அந்த மாதிரி எதனா பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சிம்னி கிளீனிங் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா ரொம்பவே இந்த ஆயில் க்ரீஸ் எல்லாம் படிஞ்சு ரொம்பவே டஸ்ட் அக்யூமுலேட் ஆகி மோசமான நிலையில் இருந்துச்சு. ஸோ இதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது நான் ஒருத்தவங்களோட வீடியோ பார்த்தேன். அவங்க இந்த மாதிரி நல்லா ஹாட் வாட்டர் பாயில் பண்ணி நம்ம வீட்டு சிங்க்லேயே நம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய புளி எடுத்துக்கிட்டு சிங்க்கோட ஹோல்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த ஃபில்டர் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு வாட்டர் நம்ம ஹாட் வாட்டர் போட்டோன்னா தண்ணி கீழே இறங்காது பைப் வழியாக அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தேன். பட் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை. தண்ணி ஊற்றின உடனே எல்லாமே கீழே இறங்கிடுச்சு. அதனால் அந்த பிளான் எனக்கு ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கும் போது தான் வீட்டில் பெரிய பாத்திரம் என்ன இருந்துச்சுன்னா அதில் ஊற்றி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பெரிய பாத்திரமாக பிரியாணி பண்ணுற பாத்திரம் தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ அதில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு இப்போ நான் அதில் தான் ட்ரை பண்ண போகிறேன். ரொம்ப க்ரீஸியாக இருக்கனால எனக்கு இந்த ஃபில்டர்ஸ் கழட்டுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஓப்பனே ஆகலை. அண்ட் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டர்ஸில் எவ்வளோ டஸ்ட்டு அக்யூமுலேட் ஆகிருக்கும் பாருங்கள், எவ்வளோ க்ரீஸியாக இருக்கும். இதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பாத்திரத்தில் நான் வைக்கும்போது எனக்கு அது ஃபுல்லாக உள்ளே போகலை. ஸோ என்னால் என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாட் வாட்டரை கீழேயும் கொஞ்சம் ஊற்றிட்டு மேலேயும் கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் கேஸ்டிக் சோடா அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கிடைக்கும், அதை மேலே போட்டுட்டு பெரிய தட்டு பிரியாணி பாத்திரத்தோட தட்டை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு 1 hour கிட்ட அதை எதுவுமே பண்ணல. அது வரைக்கும் நம்ம சிம்னியோட மேலே இருக்கும்ல அந்த பார்ட் எல்லாமே ரொம்ப டஸ்டியாக க்ரீஸியாக இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே சோப் போட்டு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவு செய்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். சிம்னி மட்டும் இல்லாமல் அது சுற்றி இருக்க அந்த வுட் பார்ட் இருக்குல்ல, அங்கெல்லாமே கூட நிறையா க்ரீஸியாக இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இமீடியட்டாக ஒரு கிளாத்தில் தண்ணியில் டிப் பண்ணி தொடச்சிட்டு இமீடியட்டாகவே டிஷ்யூ பேப்பர் வச்சு நான் தொடச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு 30 minutes ஆச்சு நான் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு. அது முடிச்சுட்டு இங்கே பார்த்தா நம்ம ஃபில்டர்ஸ் கையில் எடுத்து பார்த்தா ஆக்சுவலி நீங்கள் அந்த பார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், டவுனில் இருக்க பார்ட் எந்த அளவுக்கு எல்லா ஸ்டெயின்ஸும் ரிமூவ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வாட்டரில் நல்லா மூழ்கி இருந்துச்சு. பட் அந்த ரிமைனிங் பார்ட்லாம் மூழ்கி இல்லை. அதனால் அந்த டஸ்ட்லாம் அப்படியே இருந்துச்சு. பட் என்னென்னா தேய்ச்சி உடனே போயிடுச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ நான் ஒரு யூஸ் பண்ணாத பழைய டூத் ப்ரஷ் எடுத்து சும்மா ஜஸ்ட் நார்மலாக தேய்ச்சி விட்டேன், எல்லாமே போயிடுச்சு. பட் நான் இதில் ஒரு தப்பு பண்ணேன். என்னென்னா அந்த கேஸ்டிக் சோடாவை நான் வெறும் கையில் தொட்டுட்டேன். ஏன்னா இது வரல நான் ஃபர்ஸ்ட் டைம் நானாக க்ளீன் பண்ணுறது. அதனால் எனக்கு தெரியாது அது எப்படி இருக்கும்னு. பட் அதை கையில் எடுத்து யூஸ் பண்ணும்போது தான் ஏதோ கீறி பின்னெல்லாம் வச்சு நம்ம கையை கீறி விட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு க்ளவுஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையை பண்ணுங்கள். ஸோ இதில் நல்லா கிளியராக டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ ரெண்டுத்தையும் அதே மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
எனக்கு வந்து அந்த ரிசல்ட் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு, ரொம்பவே ஹாப்பியாகவும் இருந்துச்சு. இதுக்காக நான் நிறைய செலவு பண்ணாமல் வீட்லேயே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேஸ்டிக் சோடாவோட ப்ரைஸ் என்னமோ ஜஸ்ட் ஒரு 30 ருபீஸோ என்னமோ தான். ஸோ ஒரு 30-40 ருபீஸ்லேயே இது முடிஞ்சிச்சுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பட் வந்து அந்த பிரியாணி பண்ணுற பாத்திரத்தில் தான் வந்து இந்த மாதிரி கருப்பாயிடுச்சு. பட் அதுவுமே வந்து நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டு தேய்க்கணும்னு இல்லை, ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு மைல்டாக தேய்ச்சா கூட போயிடுச்சு. பட் லாஸ்ட்டாக லைட்டாக அங்கங்கே பிளாக்காக இருந்ததை வந்து நம்ம அதை சிங்க் அடைக்கிறதுக்காக வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த புளி எடுத்து தேய்ச்சி அப்படியே வாஷ் பண்ணி கவுத்தாச்சு. வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது நான் ரொம்ப நாளாகவே போஸ்ட்போன் பண்ண வேலை, கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அட்லாஸ்ட் இது வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக முடிஞ்சதில் நான் ரொம்பவே சந்தோஷமாக நெக்ஸ்ட் வேலையை பார்க்க போயிட்டேன். ஸோ கிச்சன் க்ளீனிங்னு வந்தால் எனக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்கிற ஒரு வேலை வந்து இந்த ஆயில் டிஸ்பென்சரை வந்து க்ளீன் பண்ணுறது தான். அதுவும் கிளாஸுன்னும் போது உள்ளே மேலுக்கு வந்து ரொம்பவே சின்ன வாய் இருக்கனால நம்மளுக்கு உள்ளே க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். மேலே நம்ம எவ்வளோ ஸ்ட்ரென்த் கொடுத்தோம், பவர் கொடுத்தோம், நம்ம வந்து எப்படியோ தேய்ச்சி கஷ்டப்பட்டு எடுத்துடலாம், ஏன்னா அது வந்து விசிபிளாகவே இருக்குது. பட் வந்து உள்ளே எனக்கு தேய்க்கிறது நினைக்கும் போது தான் எப்போவுமே கடுப்பாக இருக்கும் இந்த ஆயில் கேன்ஸை. ஸோ அப்படியே வந்து இந்த வேலையை போஸ்ட்போன் பண்ணி மேலே வந்து இந்த அளவுக்கு டஸ்ட் அக்யூமுலேட் ஆகிடுச்சு. இந்த தடவை இந்த ஆயில் டிஸ்பென்சர் நான் க்ளீன் பண்ணுறதுக்கு கிறிஸ்டல் சால்ட்டு, விம் லிக்விட் அண்ட் ஹாட் வாட்டர் போட்டுட்டு நல்லா குலுக்கி விட்டு மாற்றி தண்ணி ஊற்றினேன். பட் வந்து பெட்டர் நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபுல்லாக தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் நம்ம விட்டாலே போதும், அது க்ளீன் ஆகிடும். பட் எனக்கு வந்து அந்தளவுக்கு டைம் இல்லாதனால நான் உடனே வந்து இது பண்ணி கிளியர் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷெல்ஃப்ஸ்க்கு எல்லாத்துக்கும் போடுறதுக்கு இந்த ஷெல்ஃப் லைனர் வாங்கினேன். ரொம்ப நாளாகவே யோசித்தேன் இது வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓகே, வாங்கி தான் பார்ப்போமே. ஏன்னா வந்து நம்ம பக்கெட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து உள்ளே வைக்கும்போது அதோட அந்த ரிங் மாதிரி இருக்க அந்த ரவுண்டு வந்து அப்படியே அந்த வுட்டில் வந்து அசிங்கமாக பதிஞ்சிருது. அதுக்காக வந்து நான் ஷெல்ஃப் லைனர் வாங்கினேன். ஃபஸ்ட்டு வந்து வெட் கிளாத்தில் சோப்பு தண்ணி போட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து இமீடியட்டாக ஒரு ட்ரை கிளாத்தில் அதை தொடச்சிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஷெல்ஃப் லைனர் போட்டேன். அதே மாதிரி ஒரு கபோர்டுக்கும் பண்ணி முடிச்சிட்டேன்.
ஸோ எனக்கு நிறைய தேவைப்படல, ரொம்பவே கம்மியாக தான் தேவைப்பட்டுச்சு. இது வந்து ஆக்சுவலி 5 மீட்டர்ஸு. ஆனால் எனக்கு வந்து ஒரு 2 மீட்டர்ஸ் தான் தேவைப்பட்டிருக்கும். மீதியை வந்து நான் வந்து சேஃபாக எடுத்து வச்சுக்கிட்டேன், ஃப்யூச்சர் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து பிளாஸ்டிக்குன்றனால நம்மளுக்கு வந்து ரீயூசபிள் தான். நெக்ஸ்ட் வந்து மேலே இருக்க எல்லா கபோர்ட்ஸையும் வந்து எப்படி கீழே க்ளீன் பண்ணமோ அதே மாதிரி ஒரு திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு, பாட்டில்ஸ் நிறைய வந்து க்ராசரிஸ் எல்லாம் ஃபில் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு, பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சது தான். அது மேலே மட்டும் லைட்டாக தொடச்சிட்டு அப்படியே வச்சாச்சு. பிரித்த பேக்கெட் எல்லாத்தையுமே வந்து திரும்பி க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு நான் வந்து ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணிப்பேன். எல்லாத்துக்குமே நான் கிளிப்ஸ் போட மாட்டேன். ரப்பர் பேண்ட் போடுறது இன்னும் வந்து என்னது கிளிப்ஸ் வந்து சம்டைம்ஸ் கலண்டுரும். பட் ரப்பர் பேண்டு இன்னும் சேஃபு. ஸோ அதனால் நான் அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஹியர் கம்ஸ் த மெயின் பார்ட், கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுறது. கவுண்டர் டாப் வந்து எப்போவுமே க்ளீனாக தான் இருக்கும். பட் நம்ம ரீஆர்கனைஸ் பண்ணுறதுனால எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஒரு தடவை திரும்பி க்ளீன் பண்ணிக்கிட்டேன். இந்த கிச்சன் செவரெல்லாம் வந்து டைல்ஸுன்றனால நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து அந்த செவுத்தை க்ளீன் பண்ணுவேன். பட் வந்து அந்த கவுண்டர் டாப் இருக்குல்ல, அதை வந்து நான் வந்து எவ்ரி டே நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் க்ளீன் பண்ணிட்டு தான் படுப்பேன்.
இந்த க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம வீட்டு குட்டி பாப்பா எழுந்துட்டார். எழுந்தோடனே அவருக்கு வந்து அம்மா கூட கொஞ்சம் நேரம் இருக்கணும். அதனால் அவர் கூட ஜாலியாக கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படியோ அவர் வந்து இந்த தடவை என்னை விட்டுட்டார். டிவி போட்டு விட்டுட்டு நான் வாட்டு திரும்பி ஒர்க் கண்டினியூ பண்ண வந்துட்டேன். உடன் ஸ்பேச்சுலாலாம் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நான் நல்லா தண்ணி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பரில் தொடச்சிட்டு அதுக்கு மேலே வந்து ஆயில் போட்டு வச்சேன். ஸோ தட் அதுக்கு மேலே வந்து ஃபங்கஸ் வராமல் இருக்கும். ஸோ நான் இந்த தடவை அதை பண்ணேன். நெக்ஸ்ட் ஒர்க் வந்து ஸ்டவ் க்ளீன் பண்ணுறது தான். ஸோ ஸ்டவ்வில் இருக்க ஸ்டாண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வாஷ் பண்ண போட்டுட்டு தண்ணி போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டவ்வை நல்லா ஸ்க்ரப்பர் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மீன்வைல் அது வந்து அங்கே ஊறிட்டுருக்கும். ஸோ இதை நல்லா வந்து ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி ஒரு வெட் கிளாத் வச்சு வைப் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து அதை போய் தேய்ச்சிட்டு அப்படியே காய வச்சுட்டு வந்துட்டேன்.
இந்த ஒரு கார்னர் ஷெல்ஃபில் நான் எதுவுமே வைக்கல. எனக்கு செடி வைக்கணுன்னு ரொம்பவே ஆசை. அதுதான் நான் வந்து பண்ண போகிறேன் ரீஆர்கனைசிங்கில். இப்போதைக்கு வந்து நான் சின்னதாக ஒரு மணி பிளான்ட்டும் அண்ட் இந்த ஒரு கப் அண்ட் மக் செட்டும் என் ஹஸ்பண்ட் ஒரு ஆனிவர்சரி கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க, அதையும் வச்சுருந்தேன். இப்போ என்னோடய ஃபேவரட் பார்ட்டு ரீஆர்கனைசிங் பண்ண போகிறேன். ஸோ ஏற்கனவே இருந்த ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி பேன்ஸ் அண்ட் தோசை தவா வச்சுட்டு அண்ட் இந்த ஒரு ஸ்பைஸ் ரேக்கை நான் ரீசெண்ட் டேஸில் வாங்கியிருந்தேன், அதையும் வந்து மேலே வச்சுட்டேன். மேலே வச்சுட்டு அப்புறம் இந்த ஒரு ஸ்டாண்ட் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முந்தின நாள் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த லக்கி பேம்பு வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி 2 வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ என்னோடய பிளானே இதை ஆர்கனைஸ் பண்ணுறது வேறு மாதிரி, பட் அவர் இதை வாங்கிட்டு வந்ததுனால இது வந்து ரொம்ப ஏஸ்தட்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நான் கிச்சன்லேயே வச்சுட்டேன். அண்டு இன்னொன்று வந்து நான் ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுட்டேன். எனக்கு வந்து என்னோடய ஐடியா வந்து வேறு மாதிரி இருந்துச்சு, இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். பட் இந்த ஒரு லக்கி பேம்பு இந்த ஒரு பிளான்ட் வந்தோடனே இது வந்து வேணான்னு சொல்லிவிட்டு எனக்கு கிச்சனில் யூஸ் பண்ணாமல் இருக்கவும் முடியல. ஸோ இது எப்படி நான் திரும்பி வந்து மாற்றி வச்சு பார்க்குறேன், எப்படி இருந்தால் இது வந்து ஃபங்க்ஷனலாகவும் ஈஸியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு இந்த ஒரு மணி பிளான்ட் ஸ்ட்ரிங்கும் வந்து நேற்று தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இதை அப்படியே அழகாக வந்து நான் கொடி மாதிரி படர விட்டுட்டேன் கிச்சனில். இது வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை, இந்த மாதிரி ஒரு செட்டப் வைக்கணுன்றது. இந்த உடன் ட்ரே அண்ட் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் சாப்பிங் போர்டு இது எல்லாத்தையுமே வந்து வுட்டு எல்லாமே வந்து ஒரே இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது ரொம்ப நாள் ஆசை. அண்ட் ஃபைனலி எனக்கு அது நடந்துச்சு. இது வந்து பின்ட்ரெஸ்ட்டில் தான் நான் இந்த மாதிரி ஒரு ஐடியா பார்த்தேன். ஆயில் பாட்டில்ஸ் வைக்கிறதுக்காகவே ஒரு ரேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதை பற்றி நான் கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேன். அண்டு இந்த ஒரு மகன் கப் செட்டு வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து என் பொண்ணு வந்து அந்த மக் மேலே இருக்க கப்பை உடச்சிட்டா அண்ட் ஒன் ஆஃப் த ஸ்பூனையும் உடச்சிட்டா. பட் இருந்தாலும் இது வந்து நம்மளோட பிடிச்சவங்க நம்மளுக்கு கொடுத்த கிஃப்ட்டுன்றனால இது ரொம்பவே ஸ்பெஷல். அண்ட் இதை வந்து நான் ஒரு தடவை கடையில் பார்த்துட்டு சும்மா நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா எனக்கு வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன், எனக்கு செராமிக் அண்ட் கிளாஸ் ஐட்டம்னால் ரொம்பவே க்ரேஸுன்ட்டு. ஸோ இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே என் ஹஸ்பண்ட் வந்து அதையே எனக்கு அந்த இயர் ஆனிவர்சரி கிஃப்டாக கொடுத்துட்டாரு. அண்ட் அந்த மணி பிளான்ட்டும் வந்து கூடவே இந்த லக்கி பேம்பு இதோட வாங்கிட்டு வந்தது தான். நான் பிளான்ட் லவருன்றனால அவர் வந்து எனக்கு அதையுமே கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ண வந்துட்டேன். ஸோ இது ஃப்ரிட்ஜ் மேக்னெட் தான். இதில் வந்து என்ன எழுதிருக்குன்னா, கனவு மெய்ப்பட வேண்டும். எனக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது, அது எல்லாத்துக்குமே நான் நிறையா ஒர்க் அவுட் பண்ணுறேன். அண்ட் ஐ ஹோப் ஒன் டே மை ட்ரீம்ஸ் வில் பிகம் ட்ரூ. அதே மாதிரி உங்களுக்கும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஸோ இந்த ஆயில் பாட்டில் ஆர்டர் பண்ணுறதை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆக்சுவலி ஐம் அமேசான் ப்ரைம் மெம்பர். அண்டு நான் இந்த ஆர்டர் வந்து January 11th ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். பட் ப்ராடக்ட் வந்து தேர்ட் பார்ட்டி தான் செல் பண்ணுறாங்கன்றனால 21st தான் டெலிவரி ஆகும்னு போட்டிருந்தாங்க. பட் ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணிட்டேன். பட் வந்து அப்பயுமே வரல. கடைசியாக 25th வந்து ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணி ரீஃபண்டே பண்ணிட்டாங்க. விச் ஐ ஃபீல் அன்ஃபேர். இன்ஸ்டெட் அவங்க என்ன பண்ணியிருக்கலாங்கன்னா, அவங்களே வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்போ நான் ஆர்டர் பண்ண ப்ரைஸை விட 100 rupees இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஸோ இது எனக்கு தான் லாஸு. ஒரு அமேசான் ப்ரைம் மெம்பராக வந்து எனக்கு அந்த ஒரு பெனிஃபிட் கிடைக்கலன்னு தான் சொல்லுவேன். இதே மாதிரி உங்களுக்கா ஆயிருக்கா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நான் புதுசாக வாங்கின ஃப்ரூட் பேஸ்கெட் வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டாச்சு. இப்போதைக்கு இருக்க பனானா எடுத்து அதில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே முடிஞ்சோடனே நம்ம கிச்சனோட அவுட்லுக் இப்படி தான் இருக்குது. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு இந்த ஆர்கனைசிங் வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் கிச்சன் க்ளீனாக இருந்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம் அதுதான். நான் மறுபடியும் அதே தான் சொல்கிறேன். நம்ம அதிகமாக இருக்க இடத்த நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டாலே நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அது ஒரு பாசிட்டிவ் வைபே கொடுக்கும். அண்ட் இதுதான் என்னோடய ஓடிஜி அந்த ஒரு கவுண்டர் டாப்பு. இந்த பேக்கிங் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவோட மெயின் நோக்கமே இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸை வந்து மேக் ஓவர் பண்ணுறது தான். இந்த பிளான்ஸ் அண்ட் புத்தாலாம் வச்சோன்னே அந்த இடமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கும் என்ன மாதிரி இந்த வீடியோ ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
Have a very nice day. Bye.